நடிகர் ரோபோ சங்கர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள், தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருந்தார். அதற்கு பிறகு இந்த பிரபலம் மூலமா அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைத்தது. நடிகர் தனுஷின் மாரி படம் மூலம் திரையுலகில் காமெடியனாக அறிமுகமாகி கலக்கிய ரோபோ சங்கர் அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுடன் அவர் நடித்திருந்தார். சின்ன திரை சீரியல் ஆகட்டும் சரி, அதே போல் பெரிய திரையிலும் அவர் கலக்கி கொண்டிருந்தார். கடந்த வருடம் அவருக்கு இந்த மஞ்சக்காமாலை வந்து அவருக்கு படுக்கையாகி உடல்நிலை குறைந்த நிலையில் காணப்பட்டார். பிறகு மீண்டும் அதுல இருந்து மீண்டும் வந்து பல படங்களில் அவர் வந்து நடிக்க தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் கௌதம் வாசுதேவன், தர்ஷன் நடிக்கும் காட்சிலா என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. இதில் அவர் கலந்து கொண்டிருந்தார். முதல் நாள் படப்பிடிப்பில் இருந்தபொழுது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்தம் அழுத்த காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை ஒட்டி அவர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிறகு அவருக்கு சிறுநீரக பிரச்சனை போன்ற பல்வேறு பாதிப்புகள் இருந்தாலும் அவர் உடனடியாக துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அங்கே வந்து மாற்றப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வந்திருந்தார். ஐசியூவில் வைக்கப்பட்டு அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்த அவர் இன்று உடல் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வயது 46 என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.